வணக்கம் தோழி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு ஒவ்வொரு மாதமும் பீரியட்ஸ்க்கு அப்புறம் ஓவலேஷனுங்கிறது நடக்கும். அதாவது கருமுட்டை வெளிப்படுதல் அப்படிங்கிறது நமக்கு நடக்கும். அந்த நேரத்தில் நம்ம கணவன் மனைவி இணைந்தோம்னா சீக்கிரமே நமக்கு கரு உருவாகும். பிரச்சனை என்னென்னா, சில பெண்களுக்கு இந்த ஓவலேஷன் எப்போ ஆகுதுன்னே தெரியாமல் போகிறதுனால தான் காரணமே இல்லாமல் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டே இருக்கும். உங்களுடைய ஓவலேஷன் டேட்டை நீங்களே கண்டுபிடிக்க சில டிப்ஸை நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ முழுசாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக காமனாக எல்லா பெண்களுக்குமே ஓவலேஷன் ஆகும்போது உடலில் சில அறிகுறிகள் தென்படும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மைல்டு பெயின், அதாவது அப்டோமனில் அடிவயிற்றில் வலது பக்கம் அல்லது இடது பக்கம் ரொம்ப மெல்லியதாக ஒரு வலி ஏற்படும். ரொம்ப பீரியட்ஸ் பெயின் மாதிரி இல்லாமல் ரொம்பவே நார்மலாக ரொம்பவே கம்மியாக இந்த வலி இருக்கும். அதுவும் சென்டராக இருக்காமல் வலது பக்கம் அல்லது இடது பக்கம் இருக்கும். இந்த பெயின் உங்களுக்கு இருக்குது, அதுவும் பீரியட்ஸ் முடிஞ்சு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, ஒரு 10 நாள் 15 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் இது ஓவலேஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். நெக்ஸ்ட்டு வெள்ளைப்படுதலை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். நார்மலாக இருக்கிற வெள்ளைப்படுதல் மாதிரி ஒயிட்டாக இல்லாமல் இது தண்ணி மாதிரி இருக்கும், ஆனால் பிசுபிசுப்பு தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட முட்டையோடைய, அதாவது பச்சை முட்டையோடைய வெள்ளைக்கரு மாதிரியே இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருந்தீங்கன்னா சீக்கிரமாகவே கரு உருவாகும். ஓவலேஷன் டைமில் ஏன் இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஸ்பெர்ம்ஸ் ஈஸியாக ஸ்விம் பண்ணி கருமுட்டையை சென்றடைகிறதுக்கு இயற்கையாகவே பெண்களுடைய உடலில் சுரக்கக்கூடிய திரவம் தான் அது. அந்த நேரத்தில் நமக்கு ஓவலேஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். மூணாவது தான், எப்போவுமே இல்லாத அளவுக்கு திடீர்னு லைட்டாக ஃபீவராக இருக்க மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு எந்த டயர்ட்னஸும் எதுவும் இருக்காது, ஆனால் பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதையும் உங்களுடைய பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு 10 நாள் 15 நாளில் நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படின்னா இதுவும் உங்களுடைய ஓவலேஷனுக்கான அறிகுறியாக எடுத்துக்கலாம். இந்த அறிகுறிகள்லாம் சில பெண்களுக்கு எப்போவுமே ஏற்படாது. இதை நான் நிறைய கமெண்ட்டில் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி வலி வந்ததில்லை, ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்ததில்லை அப்படின்னுட்டு. ஸோ உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியடாக இருக்குன்னா உங்களுக்கு ஓவலேஷன் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். அதாவது இர்ரெகுலர் பீரியடாக இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு 40 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு பீரியட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை மீறி 2 மாதத்திற்கு ஒரு முறை தான் ஆகுது, 3 மாதத்திற்கு ஒரு முறை தான் மாதவிலக்கே ஏற்படுது அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷனே நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த அளவுக்கு மோசமான இர்ரெகுலர் பீரியட் பிரச்சனை சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிங்கன்னா சீக்கிரமே கன்ஃபார்ம் ஆகும். அதே போல் ரெகுலர் பீரியட் இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஈஸி ஓவலேஷன் டேட்டை கண்டுபிடிக்கிறது. உங்களுடைய சைக்கிளோட மிடில் டேட் தான் உங்களுடைய ஓவலேஷன் டேட்டாக இருக்க முடியும். அதாவது 30 நாட்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு மாதவிலக்கு ஏற்படுது அப்படின்னா ஒருவேளை உங்களுடைய ஓவலேஷன் டேட் 13, 14, 15, 16 இந்த நாளில் ஏதாச்சும் ஒரு நாளில் உங்களுக்கு ஓவலேஷனுங்கிறது நடந்துடும். இதுவே இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னும் பொழுது இன்னையிலேருந்து கணக்கு பண்ணால் 10வது நாள் எனக்கு பீரியட்ஸ் ஆகிடும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அதாவது இர்ரெகுலராக பீரியட் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு 10 நாள் கழிச்சு பீரியட்ஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் டேட் இன்றைக்கா இருக்கலாம். அதாவது உங்களுடைய பீரியட் டேட்லேருந்து பின்னாடி எண்ணிக்கிட்டு வாங்க. ஒரு 10 நாளைக்கு பின்னாடி எண்ணிக்கிட்டு வரும்பொழுது எந்த டேட் உங்களுக்கு எக்ஸாக்டாக வருதோ அதுதான் உங்களுடைய ஓவலேஷன் டேட். இதுவும் எனக்கு புரியலக்கா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இர்ரெகுலர் பீரியட் இருக்கக்கூடிய தோழிகள் ஆல்டர்னேட்டிவ் டேஸ், அதாவது உங்களுடைய பீரியட்ஸான 7th டேட்டில் இருந்து அடுத்த பீரியட்ஸ் வரப்போகிற 5 நாளைக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா இதில் எந்த நாளில் உங்களுக்கு ஓவலேஷன் நடந்தாலும் ஈஸியாக கரு உண்டாயிரும். இது நம்ம சேனலில் இருந்த ஒரு தோழி ரொம்ப நாளாக நானும் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறேன், என்னென்னமோ சாப்பிட்டு பார்த்தேன், என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தேன், கடைசியில் நீங்கள் சொன்ன இந்த டிப்ஸ் தான்க்கா எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நான் முறையாக அந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் இன்டர்கோர்ஸ் இருந்தேன், எந்த விதமான மெடிசன்ஸும் இல்லாமலேயே இப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இர்ரெகுலர் பீரியட் இருக்கும் பொழுது ஓவலேஷனுங்கிறது எப்போ நடக்குதுன்னு தெரியாது. அதே போல் நமக்கு கருமுட்டையோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. ஸோ கருமுட்டை குவாலிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான உணவுகளை எடுத்துக்கிட்டு நான் சொன்ன இந்த பர்டிகுலர் டேஸில் நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருந்தீங்கன்னா கரு தங்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இர்ரெகுலர் பீரியட் இருக்கவங்களுக்கு ஓவலேஷன் எப்போ ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குதுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ஆல்டர்னேட்டிவ் டேஸ் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்துக்கோங்க. இப்போ 40 நாளுக்கு ஒரு முறை உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா உங்களுடைய ஓவலேஷன் டேட் அதிகபட்சமாக ஒரு 18வது நாளில் இருந்து 22வது நாட்களுக்குள்ளே முடிஞ்சிடும்.
ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்குமே ஓவலேஷன் முடிஞ்ச அடுத்த 2 வாரத்தில் அவங்களுக்கு வந்து மாதவிலக்கு ஏற்பட்டுரும். அதை கணக்கில் வச்சு தான் உங்களுடைய பீரியட்ஸ் டேட்லேருந்து ரிவர்ஸில் எண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா 10-15 நாளில் உங்களுக்கு ஓவலேஷன் டேட் எக்ஸாக்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஓவலேஷன் டேட்டை கண்டுபிடிச்சி அந்த நாளில் நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னா ஈஸியாகவே உங்களால் கர்ப்பமாக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி. நன்றி.